வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். ENY நிறுவனமானது புதுச்சேரி பிப்டெக் மூலம் சேதராப்பேட், கரசூர் தொழிற்பேட்டைக்கான மாஸ்டர் பிளான் தயாரிப்பதற்காக ஈடுபட்டுள்ளது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு ENY ஒரு விளக்கக்காட்சியை அளித்துள்ளது. கரசூர், சேதராப்பேட் தொழிற்பேட்டைக்கான மாஸ்டர் பிளான் தயாரித்தல், ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல் நிலத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை விரிவுபடுத்துவது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது மற்றும் ஆரஞ்சு, பச்சை வகை தொழிலாளர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் விதிகள் காரணமாக காலாப்பட்டு தொகுதி கடலோர கிராமங்களில் நடைபெற்று வரும் கடல் அரிப்பு தடுப்பு பணிகளை துரிதப்படுத்துவது சம்பந்தமாக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் MLAவின் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஜான்குமார் MLAவின் முன்னிலையில் தொழிலதிபர் விஜயராஜ் தலைமையில் இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை காமராஜர் தொகுதியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் செய்திருந்தனர். திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருபுவனை களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தை சேர்ந்த துரைசிங்கம் மகன் சிவக்குமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மேலும் சிவக்குமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி, சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினர்களான சக்திவேல் சிவக்குமாருக்கும் சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். சக்திவேல் தரப்பினர் தாக்கியதால் சிவக்குமார், அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் 2 மகள்கள் பாதிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சக்திவேல் தரப்பினர் சிவக்குமார் நடத்தி வந்த மளிகை கடையை அடித்து உடைத்து சூறையாடினர். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவக்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் களித்தீர்த்தால்குப்பம் அருகே உள்ள கள்ளக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தொங்கிக் கொண்டிருந்தார். அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பினர். அங்கு அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். அங்கு சிவக்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த நிலையில் நேற்று திருப்புவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவக்குமார் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவக்குமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர். தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி, பரமேஸ்வரி, சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் திருப்புவனை போலீசார் சந்தேக மரணம் பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சிவக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று சிவக்குமாருக்கு இறுதி சடங்கு நடக்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring Institute மட்டும்தான். So நம்ம Fashion.Tailoring Instituteல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கி இருக்காங்க.
சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்ல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.